தங்கத்தின் விலை வரலாறு காணாத புதிய உச்சம் தொட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 97,600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 300 ரூபாய் உயர்ந்து 12,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை தொடர்ந்து 2வது நாளாக சரிந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி விலை 3000 ரூபாய் சரிந்து 2,03,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. டிரம்பின் வரி விதிப்பின் காரணமாக சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நிலையின்மை காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக கருதி அதில் முதலீட்டை குவித்து வருகின்றனர். உலக அளவில் மத்திய வங்கிகளும் தங்கத்தின் இருப்பை அதிகரித்து வருகின்றன. இதன் காரணமாக தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக உயர்ந்து வருகிறது. பண்டிகை மற்றும் திருமண நிகழ்வுகளுக்காக தங்கம் வாங்க நினைக்கும் மக்களுக்கு தங்க விலை உயர்வு நெருக்கடியாக அமைந்துள்ளது. ஆணவ கொலையை தடுக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஆணவ படுகொலை விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதல்வர், சாதி இரண்டொழிய வேறில்லை என்ற அவ்வை மொழியே தமிழ்நாட்டின் கொள்கை என்று குறிப்பிட்டார். சாதி ஆணவ படுகொலைகளுக்கு பின்னால் ஆணாதிக்கமும் இருக்கிறது என்று கூறிய முதல்வர், ஆணவ படுகொலைக்கு எதிராக அனைவரும் பேச வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆணவ படுகொலைகளை தடுக்கும் நோக்கில் உரிய சட்டம் இயற்ற தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். சீர்திருத்த பரப்புரையும் குற்றத்திற்கான தண்டனையும் வாழும் கெடையுமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். இது குறித்து தேவையான பரிந்துரைகள் அளிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு KN பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுடவியல் அறிஞர்களை கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மாமன்றத்தில் அறிவிக்கிறேன். இந்த ஆணையம் அரசியல் இயக்கங்கள், சட்ட வல்லுநர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் என அனைத்து தரப்பினர் கருத்துக்களையும் பெற்று இப்பொருள் குறித்து உரிய பரிந்துரைகளை வழங்கும். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஆணவ படுகொலை தடுக்கும் நோக்கில் உரிய சட்டமேற்ற தேவையான நடவடிக்கைகள் எடுக்கும் என்று உறுதியளித்து அமைகிறேன். தமிழ்நாட்டில் உள்ள மருந்து உற்பத்தி நிறுவனங்களில் விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அதிமுக, பாஜக, பாமக MLA-க்கள் உள்ளிட்டோர் கோல்ரிப் இருமல் மருந்து விவகாரம் தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். இந்த தீர்மானத்தின் மீது பதிலளித்து பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், இருமல் மருந்தில் நச்சு மூலப்பொருள் இருந்ததால் நிறுவன உரிமையாளர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். மருந்து உற்பத்தியாளர்களை தொடர்ந்து கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், அதிமுக ஆட்சியில்தான் சம்பந்தப்பட்ட மருந்து நிறுவனத்திற்கு உரிமம் கொடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். ஒரு மருந்து கொள்முதல் செய்யப்படுகிற போது அங்கிருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர் அந்த மருந்தை ஆய்வு செய்ய வேண்டும். இந்த மாநிலத்தில் இந்த மருந்தை நாம் பயன்படுத்தவிருக்கிறோமே, இது இந்த பயன்படுத்தினா என்ன பாதிப்பு ஏற்படுங்கிறத அங்க இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர் ஆய்வு பண்ணணும். ஒன்றிய அரசாங்கத்தின் ட்ரக் கண்ட்ரோலரும் ஆய்வு பண்ணணும். அந்த மாதிரி ஆய்வே பண்ணாம இந்த மருந்து விற்பனையை அவங்க ஊக்குவித்த காரணத்தினால் 1ஆம் தேதி, அதாவது 4ஆம் தேதி 4/9 இறந்த குழந்தைக்கு இவர்கள் அந்த மருந்து நல்ல மருந்துன்னு சர்டிபிகேட் தராங்க. சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் அளித்த பதிலால் பண்ருட்டி தொகுதி MLA-வும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவருமான வேல்முருகன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பேரவையில் கேள்வி நேரத்தில் பேசிய வேல்முருகன், காவிரி உபரி நீர் அந்தியூர் பவானி தொகுதிக்கு செல்லாததால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், பிற தொகுதி கோரிக்கையை கேட்க அந்த தொகுதி MLA-க்கள் இருக்கிறார்கள் என்று கூறினார். இதனால் பேரவையில் வேல்முருகன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அவரை சபாநாயகர் அப்பாவு கண்டித்தார். காவேரி நீரின் உபரி நீரை அந்தியூர் பவானி தொகுதியின் ஒரு பகுதி மக்களுக்கு விவசாயம் செய்வதற்கு நீர் கிடைக்கவில்லை. அந்தியூர் பவானி தொகுதி குறைகளை கேட்பதற்கு அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இல்ல அதுக்கு பதில் சொல்லியாச்சு, தப்பி விடுங்க.
இல்ல நீங்க பேசதான் மோசமானது. நீங்க பேசுறது எதுவும் அவை குறிப்பில் யாராவது மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. தமிழ் வளர்ச்சித்துறை நீங்க ஜீரோ ஓவர்ல இந்த பிரச்சனை இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பாமக உட்கட்சி மோதல் சட்டப்பேரவைக்குள்ளேயும் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. இருமல் மருந்து விவகாரம் தொடர்பாக ராமதாஸ் தரப்பு எம்எல்ஏ அருள், அன்புமணி தரப்பு எம்எல்ஏ சிவக்குமார் உள்ளிட்டோர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருந்தனர். இந்த தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் பேசிய போது ராமதாஸ் தரப்பு எம்எல்ஏ அருளை பேச அனுமதித்ததற்கு அன்புமணி தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து சபாநாயகர் அப்பாவு இருமல் மருந்து விவகாரத்தில் முதலில் கடிதம் கொடுத்தது அருள்தான் என்றும் பாமகவினர் தங்கள் பிரச்சனையை பேரவைக்கு வெளியே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். இருக்கைக்கு செல்லாவிட்டால் பாமகவினரை வெளியே அனுப்ப நேரிடும் என்றும் சபாநாயகர் எச்சரித்தார். இதையடுத்து சட்டப்பேரவையிலிருந்து அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்கள் 3 பேரும் வெளிநடப்பு செய்தனர். மாண்புமிகு சபாநாயகர் பேரவைத் தலைவர் அவர்கள் அனைத்து கட்சிகளும் அனைத்து உறுப்பினர்களையும் அழைத்துவிட்டு எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் அவர்களை அழைக்கவில்லை. நாங்கள் எழுந்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் அடிப்படையில் எங்கள் சிவக்குமாரை அழைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் அழைக்க முடியாது என்று சொன்னார். நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி பேசினோம். அப்பொழுதும் உட்கார் என்றுதான் சொன்னார், பேச அழைக்கவில்லை. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் MK-1A போர் விமானம் தனது முதல் பயணத்தை தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் உள்ள ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் தேஜஸ் MK-1A போர் விமானத்தை வடிவமைத்துள்ளது. இந்நிலையில் அந்த விமானத்தின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஓடுபாதைக்கு கொண்டுவரப்பட்ட தேஜஸ் MK-1A போர் விமானத்திற்கு வாட்டர் சல்யூட் செய்யப்பட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இம்மாத இறுதியில் இவ்விமானம் இந்திய விமானப்படையோடு இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழா அக்கட்சியின் பொதுச் செயலர் கே பழனிசாமி தலைமையில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் கட்சிக் கொடியை ஏற்றி வைத்த கே பழனிசாமி மறைந்த முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் தொடர்ச்சியாக அண்ணாவழி திராவிடம் வாழ்வியலுக்கான அரசியல் என்ற சிறப்பு மலரையும் வெளியிட்டார். தமிழகத்தில் 3300 சதுர அடி வரையிலான தனி வீடுகளில் 2 கார்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் ஒதுக்குவதை கட்டாயமாக்கும் வகையில் பொது கட்டட விதிகள் திருத்தப்பட்டுள்ளன. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வெளியிட்டிருக்கும் அரசாணையில் பொது கட்டட விதிகளில் தனி வீடுகளுக்கான வாகன நிறுத்துமிடம் தொடர்பாக சில விதிகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. இதன்படி 3300 சதுர அடிக்கு மேற்பட்ட பரப்பளவுள்ள வீடுகளில் 4 கார்கள் மற்றும் 4 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் ஒதுக்குவது கட்டாயமாகும். இதேபோன்று அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்களில் இணையதள சேவை மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகளுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டியதும் அவசியமாகிறது. சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லி மவுண்ட் சாலை குண்டும் குழியுமாக மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். காட்டுப்பாக்கம், ஐயப்பன் தாங்கல் பகுதிகளில் உள்ள சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளது. மேடு பள்ளம் தெரியாததால் வாகனங்கள் மெதுவாக செல்கின்றன. மெட்ரோ பணிகளும் நடைபெறுவதால் சாலையை விரைந்து சீரமைக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் வலியுறுத்துகின்றனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் ஆட்கள் கிடைக்காததால் வடமாநில தொழிலாளர்களை நடவு பணியில் ஈடுபடுத்தியுள்ளனர். விவசாயத்தை பிரதானமாக கொண்ட இந்த பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 100 நாள் வேலைக்கு செல்வதால் வேளாண் பணிகளுக்கு ஆள் கிடைக்காத நிலை ஏற்படுகிறது. எனவே பருவம் தப்பிவிடக்கூடாது என்பதற்காக சிவகிரி பகுதி விவசாயிகள் நடவு பணிகளுக்கு வடமாநில தொழிலாளர்களை வயலில் இறக்கியுள்ளனர். 10 பேர் கொண்ட குழுவிற்கு 1 ஏக்கருக்கு 5000 ரூபாய் முதல் 5300 ரூபாய் வரை ஊதியம் வழங்குகின்றனர்.
பீகார் மாநிலத்தில் வேட்புமனு தாக்கலுக்கு திரண்ட தொண்டர்கள் பிரியாணிக்காக முண்டியடித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. கிஷன்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள பகதூர்கஞ்ச் சட்டமன்ற தொகுதிக்கு ஏஐஎம்ஐஎம் கட்சியின் வேட்பாளரான தௌசிப் ஆலம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதற்காக திரண்டிருந்த தொண்டர்களுக்கு மதிய உணவாக பிரியாணி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதனை பெற திரண்டிருந்தோர் முண்டியடித்ததால் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் ராய்பரேலியில் அடித்து கொலை செய்யப்பட்ட பட்டியல் சமூக இளைஞரின் குடும்பத்தினரை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். ராய்பரேலியைச் சேர்ந்த ஹரிஓம் வால்மீகியை திருடர் என்று தவறாக எண்ணி பொதுமக்கள் தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை ராகுல் காந்தி சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொல்லப்பட்ட இளைஞரின் குடும்பத்தினர் குற்றவாளிகள் போல் நடத்தப்படுவதாக கூறினார். பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்முறைகள் நாடு முழுவதும் தொடர்வதாக குறிப்பிட்ட ராகுல், இளைஞர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் நீதியை காக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே மாநில அரசு தங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்திருப்பதாக உயிரிழந்த இளைஞரின் உறவினர் தெரிவித்தார். இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இலங்கையின் மண் ஒருபோதும் பயன்படுத்தப்படாது என்றும், இது இலங்கை தொடர்ந்து கடைபிடிக்கும் இறையாண்மை கொள்கை என்றும் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா தெரிவித்தார். தாம் படித்த புதுடில்லி பல்கலைக்கழகத்தின் இந்து கல்லூரியில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்வில் ஹரிணி அமரசூரியா உரையாற்றும் போது இதனை கூறினார். இலங்கையின் பிரதமராக பதவியேற்ற பின்னர் இந்தியாவிற்கு மேற்கொண்டிருக்கும் அவரது முதலாவது அரசுமுறை பயணம் இது. டெல்லியில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரையும் சந்தித்து பேசினார். வேதாரண்யம் மீனவர்களால் கடந்த 5ஆம் தேதி சிறைப்பிடிக்கப்பட்ட மயிலாடுதுறை மற்றும் நாகையைச் சேர்ந்த 10 படகுகள் விடுவிக்கப்பட்டன. கோடியக்கரை பகுதியில் வெளிமாவட்ட மீனவர்கள் மீன்பிடிப்பது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டன. இந்நிலையில் வேதாரண்யம் சார் ஆட்சியர் தலைமையில் நடந்த சமாதான பேச்சுவார்த்தையின் முடிவில் சிறைப்பிடிக்கப்பட்ட படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் விடுவிக்க அவர் உத்தரவிட்டார். உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி அடித்து நொறுக்கப்பட்ட வழக்கில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் 12 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். 2018ஆம் ஆண்டு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரும் போராட்டத்தின் போது உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி அடித்து நொறுக்கப்பட்டது. இந்த வழக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட 14 பேரில் கட்சித் தலைவர் வேல்முருகனை சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கிலிருந்து விடுவித்தது. திருநாவலூர் ஒன்றிய நிர்வாகி செந்தில்குமார் உயிரிழந்தார். மேலும் 12 பேர் மீதான வழக்கை விசாரித்து வந்த உளுந்தூர்பேட்டை சார்பு நீதிமன்றம் அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்து தீர்ப்பளித்துள்ளது. விழுப்புரத்தில் நகர்மன்ற கூட்டத்தை புறக்கணித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். நகர்மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்வது குறித்தும், பாதாள சாக்கடை அடைப்பால் கழிவுநீர் சாலையில் வழிவது குறித்தும் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அதிமுக உறுப்பினர்கள் குற்றஞ்சாட்டினர். தங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்காததை கண்டித்து அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு செஞ்சி மற்றும் குந்தாரப்பள்ளி வாரச்சந்தைகளில் 20 கோடி ரூபாய் அளவுக்கு ஆடுகள் விற்பனையாகின. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் வெள்ளிக்கிழமை தோறும் கூடும் வாரச்சந்தையில் ஆடுகள் விற்பனை களை கட்டின. திங்களன்று தீபாவளி கொண்டாடப்பட உள்ளதால் அன்றைய தினம் இறைச்சி உண்பதற்காக ஏராளமானோர் ஆடுகளை வாங்கிச் சென்றனர். மலையிலும் வனத்திலும் வைந்த ஆடுகளின் இறைச்சி சுவையாக இருக்கும் என்பதால் 5000 முதல் 30,000 ரூபாய் வரை ஆடுகள் விலை போயின. கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி வாரச்சந்தையிலும் தீபாவளியை முன்னிட்டு ஆடுகள் அதிக அளவில் விற்பனையாகின. தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் ஏராளமானோர் ஆடுகளை போட்டி போட்டுக் கொண்டு வாங்கிச் சென்றனர். இன்று ஒரு நாள் மட்டும் 20,000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனையாகி 10 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வர்த்தகம் நடந்தது. அமெரிக்காவின் இல்லினாய்ஸ் மாகாணத்தில் மிகப்பெரிய தானிய சேமிப்பு கிடங்கு திடீரென்று சரிந்து விழுந்தது. இச்சம்பவத்தின் போது அங்கிருந்த ஊழியர்கள் உடனடியாக வெளியேறியதால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை.
சோயாபீன்ஸ் நிரம்பிய கிடங்கு அருகில் இருந்த மின் இணைப்புகள் மீது சரிந்து விழுந்தது. தானிய கிடங்கு சரிந்து விழுந்ததற்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் கோலாரில் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை திருடிய ஊழியரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ராபர்ட்சன் பேட்டை பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் நகைக்கடை வைத்துள்ளார். இவரது கடையில் ஒரு வாரத்திற்கு முன் ராஜஸ்தானைச் சேர்ந்த யஷ் பணியில் சேர்ந்தார். தீபாவளியை முன்னிட்டு கடையை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்ற நிலையில் வினோத் வெளியே சென்றிருந்தார். அவர் திரும்பி வந்தபோது சுமார் 2 கிலோ தங்க நகைகள் மாயமாகி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது நகை பெட்டியோடு யஷ் தப்பியது தெரியவந்தது. முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் சுமார் 1.5 கோடி ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். மேலும் 214 கிராம் தங்கம் மற்றும் 10 கிலோவிற்கும் அதிகமான வெள்ளிப் பொருட்களையும் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கினர். கோயில் அறங்காவலர்கள் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டத்தில் சாலை விபத்தில் சிக்கி இளைஞர்கள் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருப்பத்தூரைச் சேர்ந்த பரத்குமார், சிவசங்கர், டேவிட் ஆகிய மூவரும் சிங்கம்புணரியில் பட்டாசு கடை ஒன்றில் வேலை பார்த்துவிட்டு நள்ளிரவு 2 மணிக்கு வீட்டிற்கு புறப்பட்டுள்ளனர். ஒரே இருசக்கர வாகனத்தில் மூவரும் சென்றபோது காளாப்பூர் பெரிய பாலத்திற்கு அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்தில் சிக்கியுள்ளனர். பரத்குமாரும் சிவசங்கரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட டேவிட் மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பிரதான அணைகளுக்கான நீர்வரத்து வெகுவாக அதிகரித்துள்ளது. மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 94 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு வினாடிக்கு நீர்வரத்து 944 கன அடியாக அதிகரித்துள்ளது. பாபநாசம் அணைக்கு நீர்வரத்து 1425 கன அடியாக உயர்ந்துள்ளது. நீர்மட்டம் 85 அடியை எட்டியது. இதேபோல சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 99 அடியாக உயர்ந்துள்ளது. மழை நீடிப்பதால் அணைகளின் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர் மழையால் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள சண்முகா நதி அணை முழு கொள்ளளவான 53 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு 45 கன அடி நீர்வரத்து உள்ள நிலையில் தற்போது அணையிலிருந்து தண்ணீர் வெளியேறி மறுகால் பாய்கிறது. இதனால் ஓடைப்பட்டி, வெள்ளையம்மாள்புரம், ஆனைமலையன்பட்டி உள்ளிட்ட பல கிராமங்களின் கிணறுகளில் நீர் ஊற்று ஏற்பட்டு காய்கறி, வாழை, திராட்சை போன்ற தோட்டப்பயிர்கள் செழிக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த முலாம்பழங்கள் அழுகி வீணாகியுள்ளன. பூலாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் தொடர் மழையால் பழங்களை பறித்து விற்பனைக்கு கொண்டு செல்ல முடியாமல் அவை நிலத்திலேயே அழுகுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். வழக்கமாக 1 ஏக்கருக்கு 10 டன் மகசூல் கிடைக்கும் நிலையில் தற்போது 5 டன் மட்டுமே கிடைத்திருப்பதால் போட்ட முதலீட்டை கூட எடுக்க முடியாமல் தவிப்பதாக வேதனையுடன் கூறியுள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 2749 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் 131 அடியிலிருந்து உயர்ந்து 132 அடியை எட்டியுள்ளது. வைகை அணையில் இருப்பு வைக்கும் பொருட்டு தமிழகத்திற்கான நீர் திறப்பு வினாடிக்கு 1733 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே யானை தாக்கி 2 பேர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் அந்த யானை குடியிருப்பு பகுதிக்குள் வராமல் தடுக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். யானையின் நடமாட்டத்தை கண்காணிக்க தனி குழு அமைக்கப்பட்டு 6 வாகனங்கள் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதையடுத்து இரவு முழுவதும் வனத்துறையினர் முகாமிட்டு தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
வங்கக்கடலில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் 19ஆம் தேதி வரை நாகை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் வேதாரண்யம் தாலுகாவைச் சேர்ந்த கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை உட்பட 14 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 5000 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. 75 விசைப்படகுகள் மற்றும் 900 நாட்டுப் படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. சபரிமலை ஐயப்பன் கருவறை முன்பு உள்ள துவாரபாலகர்கள் சிலைகள் மற்றும் சோபன பீட கதவுகளின் தங்கத் தகடுகள் மாயமான வழக்கில் நன்கொடையாளர் உன்னிகிருஷ்ணன் போத்தி கைது செய்யப்பட்டுள்ளார். 4 கிலோ தங்கம் மாயமான இந்த விவகாரங்களை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழு 2 வழக்குகளிலும் நன்கொடையாளர் உன்னிகிருஷ்ணன் போத்தி, திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டின் ஊழியர்கள் 9 பேரை குற்றவாளிகளாக சேர்த்துள்ளது. உன்னிகிருஷ்ணன் போத்தியை திருவனந்தபுரத்திற்கு அருகே உள்ள அவருடைய வீட்டில் வைத்து கைது செய்த புலனாய்வு குழுவினர் பத்தனம்திட்டா அழைத்து வந்து 10 மணி நேரம் விசாரணை நடத்தினர். இதையடுத்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவலில் எடுத்து விசாரிக்கவும் முடிவு செய்துள்ளனர். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் தனியார் பேருந்து ஒன்று தீப்பிடித்து எரிந்து முற்றிலும் சேதமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர பிரதேசம் அனந்தபூர் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்து ஒன்று தீப்பிடித்து முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. பேருந்தில் தீப்பிடித்தவுடன் ஓட்டுநர் சுதாரித்துக் கொண்டு செயல்பட்டதால் பயணிகள் 29 பேரும் பத்திரமாக வெளியேறினர். பேருந்தில் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் டயாலிசிஸ் சிகிச்சையே அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. கடந்த 6 ஆண்டுகளில் 64 லட்சத்திற்கும் அதிகமான நோயாளிகள் இந்த சிகிச்சையை பெற்றுள்ளனர். டயாலிசிஸ் சிகிச்சையை அதிகபட்சமாக பயன்படுத்திய மாநிலங்களில் தமிழ்நாடு 7,30,000 டயாலிசிஸ் சிகிச்சை சுழற்சிகளுடன் முன்னிலையில் உள்ளது. சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்டவர்கள் உயிர் வாழ்வதற்கு வாரத்திற்கு 2 முறை டயாலிசிஸ் செய்ய வேண்டும். பொதுவாக இந்த சிகிச்சையை ஒரு முறை செய்து கொள்வதற்கு 1000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை செலவாகும். 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் யோஜனா பயனர்கள் டயாலிசிஸ் சிகிச்சையை இலவசமாக செய்து கொள்ள முடியும். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் கடலூர் மாவட்டத்தில் பெய்த மழையால் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையால் மக்கள் நடமாட்டம் குறைந்து தெருவோர வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக கடலூர் உழவர் சந்தை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் காய்கறி வியாபாரம் பாதிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் தலமலை தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி தண்ணீர் செல்கிறது. தலமலை, நெய்தாளபுரம், காளித்திம்பம், பெஜலட்டி மற்றும் வனப்பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் நீரோடிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி தண்ணீர் சென்றதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மன்னார்குடி அருகே மேல கண்டமங்கலம் கிராமத்தில் 16 நாட்களாக தேங்கியுள்ள 10,000 நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கொள்முதல் நிலையத்தில் பட்டியல் எழுத்தர் தற்போது வரை நியமிக்கப்படவில்லை. இதனால் மிக குறைந்த அளவே நெல் கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்மணிகளை கொள்முதல் நிலையத்தில் கொட்டி வைக்க இடமின்றி சாலை ஓரங்களிலும் வயல்வெளிகளிலும் வீட்டு வாசல்களிலும் மலை போல குவித்து வைத்துள்ளனர். பருவமழை தொடங்கிய நிலையில் மழையில் நனையாமல் நெல்மணிகளை பாதுகாப்பதில் சிரமங்கள் ஏற்படுவதாக கூறும் விவசாயிகள் உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். பண்டிகை காலம் என்பதால் தலைநகர் டெல்லி இதுவரை கண்டிராத போக்குவரத்து நெரிசலை எதிர்கொண்டுள்ளது. போக்குவரத்து ஸ்தம்பித்ததால் அவுட்டர் ரிங் சாலை, நொய்டா, குருகிராம், காஜியாபாத் ஆகிய பகுதிகளை இணைக்கும் முக்கிய சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மேலும் கூகுள் மேப்பில் சாலைகள் முழுவதும் சிவப்பு நிறத்தில் காட்சியளிப்பதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அடுத்த 18 மாதங்களுக்குள் மேம்பட்ட வந்தே பாரத் 4.0 ரயில் அறிமுகப்படுத்தப்படும் என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார்.
இந்திய ரயில்வேயின் நவீனமயமாக்கல் திட்டங்களை வெளியிட்ட அவர் அடுத்த 36 மாதங்களில் அம்ரித் பாரத் 4.0 ரயில் சோதனைக்கு தயாராகும் என்றும் தெரிவித்தார். மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பிரத்யேக அதிவேக ரயில் வழித்தடங்கள் 2047ஆம் ஆண்டிற்குள் 7000 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பென்ஷன் கட்டமைப்பு சர்வதேச நாடுகளுடன் ஒப்பிடும்போது மோசமாக இருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. உலகின் 65 விழுக்காடு மக்கள் தொகையை உள்ளடக்கிய 52 நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்தியா 43.8 என்ற மதிப்பெண்ணுடன் டி கேட்டகரியில் இடம்பெற்றுள்ளது. அதே நேரத்தில் நெதர்லாந்து, டென்மார்க், சிங்கப்பூர், இஸ்ரேல் போன்ற நாடுகள் 80 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று ஏ கேட்டகரியில் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவில் முதியோருக்கு பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பென்ஷன் திட்டம் இருக்க வேண்டிய அவசியத்தை CFK மையத்தின் சர்வதேச பென்ஷன் இண்டெக்ஸ் ஆய்வின் தரவுகள் வெளிப்படுத்துகின்றன. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் 72 வயது தொழிலதிபர் மற்றும் அவரது மனைவியை டிஜிட்டல் அரெஸ்ட் என மிரட்டி 58 கோடி ரூபாயை அபகரித்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ அதிகாரிகள் என அறிமுகப்படுத்திக் கொண்ட கும்பல் கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வரை பல முறை RTGS மூலமாக பணத்தை பெற்றுள்ளது. 18 வங்கிக் கணக்குகள் மூலமாக பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதை கண்டறிந்த காவலர்கள் அவற்றை முடக்கியுள்ளனர். இது தொடர்பாக அப்துல், அர்ஜீன் மற்றும் ஜெத்ராம் ஆகிய 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். தீபாவளிக்கு முன்பே டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலைக்கு சென்றுள்ளது. தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசு வெடிப்பதாலும் அண்டை மாநிலங்களில் வேளாண் கழிவுகளை எரிப்பதாலும் டெல்லியில் ஆண்டுதோறும் காற்று மாசு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தீபாவளிக்கு முன்பே தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் மோசமடைய தொடங்கியுள்ளது. அக்ஷர்தாம் பகுதியில் காற்றின் தர குறியீடு 369ஆகவும், இந்தியா கேட் பகுதியில் 220ஆகவும் பதிவாகியுள்ளது. காற்றின் தர குறியீடு 301 முதல் 400 வரை இருந்தால் அது மிகவும் மோசம் என வகைப்படுத்தப்படுகிறது. பண்டிகைக்கு முன்பே காற்றின் தரம் மிக மோசமான நிலைக்கு சென்றிருப்பது கவலையளிப்பதாக சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஹிந்தியில் பேசியதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை பீகாரில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு ஹிந்தியில் பேசினார். அந்த காணொலியை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள மோடி, நல்ல ஹிந்தியில் பேசிய சந்திரபாபு நாயுடு பீகாரில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தொண்டர்கள் அனைவரின் மனங்களையும் வென்றுவிட்டார் என்று கூறியுள்ளார். அதோடு இந்திய ஒருமைப்பாட்டுக்கான தனது ஆழ்ந்த அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியுள்ளதாக சந்திரபாபு நாயுடுவை மோடி பாராட்டியுள்ளார். திருமணம் என்பது பெண்களை அடிமைப்படுத்துவதற்கான கருவியாக தவறாக பயன்படுத்தப்படுகிறது என உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். லண்டனில் நடைபெற்ற குடும்ப சட்டம் தொடர்பான ஒரு கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சமகால சட்ட மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் திருமணத்தை கண்ணியம், பரஸ்பர மரியாதை நிறைந்த பந்தமாக மாற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். குடும்ப சட்டத்தின் பரிணாம வளர்ச்சி பாலின சமத்துவ கருத்துக்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றும் இதுவே முன்னோக்கி செல்வதற்கான ஒரே வழி என்றும் குறிப்பிட்டார். தெலுங்கு பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு எதிராக ஜூப்ளி ஹில்ஸ் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி அநாகரீகத்தை ஊக்குவிக்கிறது என்றும் தவறான வழியில் இட்டுச் செல்கிறது என்றும் தனிநபர்கள் சிலர் இணைந்து புகார் மனு அளித்துள்ளனர். எனவே பிக்பாஸ் நிகழ்ச்சியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் பொது அமைப்புகளோடு இணைந்து முற்றுகையில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரித்துள்ளனர். பொலிவியாவில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் சாலைகளில் ஆறு போல் வெள்ளம் பெருக்கெடுத்தது. தரிஜா நகரில் சுமார் அரை மணி நேரத்திற்கு ஆலங்கட்டி மழை பெய்தது. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்த நிலையில் ஒரு சில இடங்களில் பனிக்கட்டிகள் குவிந்தன. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். எனவே கடந்த மாதம் தரிஜா நகரில் 2 முறை ஆலங்கட்டி மழை பெய்தது குறிப்பிடத்தக்கது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்யும் பலத்த மழையின் காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது.
இடைவிடாது கனமழை பெய்ததால் அருவிக்கான நீர்வரத்து 200 கனஅடியிலிருந்து திடீரென 1500 கனஅடியாக உயர்ந்தது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அருவியில் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மயிலாடுதுறை, சீர்காழி, கொள்ளிடம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. சீர்காழி பேருந்து நிலையம் மற்றும் மயிலாடுதுறை கடை வீதிகளில் மழைநீர் தேங்கியதால் தீபாவளி பண்டிகையை ஒட்டி தற்காலிக கடைகள் அமைத்த வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். தீபாவளிக்கு பொருட்களை வாங்கச் சென்ற மக்களும் சிரமத்திற்கு உள்ளாகினர். தொடர் மழையால் தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே உள்ள கடனா நதியின் தோணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மற்றொரு கிளை ஆறான கல்லாற்றிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் தண்ணீரின்றி கிடந்த கடனா நதியின் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. சுற்றுவட்டார மக்களும் விவசாயிகளும் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக அடுத்த 5 நாட்கள் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. இக்கோவிலுக்கு செல்லும் வழியில் ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. எனவே பக்தர்கள் தாணிப்பாறை அடிவாரத்திற்கு வர வேண்டாம் என்று வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நாளை முதல் அக்டோபர் 21ஆம் தேதி வரை மலையேற்றத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. ராயக்கோட்டை சாலை, குந்தாரப்பள்ளி, மேட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சில இடங்களில் தண்ணீர் தேங்கியது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் சாலையின் குறுக்கே விழும் குங்கிலியம் மரங்களை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. மழைக்காலம் வரும்போதெல்லாம் கொடைக்கானலுக்கு செல்லும் பழனி வடக்கவுஞ்சி சாலையின் இருபுறங்களிலும் உள்ள குங்கிலியம் மரங்கள் சாலையில் விழுவதும் போக்குவரத்து பாதிக்கப்படுவதும் வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் பயன்படாத அந்நிய வகை குங்கிலிய மரங்களை சாலையின் ஓரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழைய விமானத்தை வாங்கிய மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் அதனை பிரம்மாண்டமான உணவகமாக மாற்றுகின்றனர். உஜ்ஜயினியில் பழைய பொருட்களை வாங்கும் வீரேந்திரா, புஷ்பேந்திரா, குஷ்பாகா என்னும் 2 வணிகர்கள் எல்லை பாதுகாப்பு படையின் பழைய சரக்கு விமானத்தை வாங்கினர். இந்த விமானம் 2009ஆம் ஆண்டு வரை சுமார் 18 ஆண்டுகள் எல்லை பாதுகாப்பு படையின் வசம் இருந்தது. டெல்லியில் இந்த விமானத்தை 40 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய சகோதரர்கள் அதனை உஜ்ஜயினிக்கு கொண்டு வந்தனர். அதனை புதுப்பித்து ஒரு உணவகம் மற்றும் 5 அறைகளை கொண்ட ஒரு காட்டேஜாக மாற்ற உள்ளனர். விமானத்தின் காக்பிட் பகுதியில் அமர்ந்து புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் எடுக்கும் வாய்ப்பும் வழங்கப்பட உள்ளது. சைப்ரஸ் நாட்டில் மக்களுக்கு இணையாக பூனைகள் பெருகி வருகின்றன. அவற்றின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடியாமல் அந்நாட்டு அரசு திணறி வருகிறது. யுரேஷிய தீவான சைப்ரஸ் பண்டைய காலம் தொட்டே பூனைகளை விரும்பும் மக்களை கொண்ட நாடாக இருந்து வருகிறது. சுமார் 9000 ஆண்டுகளுக்கு முன்பு பூனையோடு புதைக்கப்பட்ட மனிதர்களின் எலும்புக்கூடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்நாட்டின் மக்கள் தொகை 13 லட்சமாக உள்ள நிலையில் அதற்கு இணையான பூனைகள் உள்ளன. நம்மூரில் நாய்களைப் போல சைப்ரஸ் மக்களுக்கு பூனைகளால் தலைவலி அதிகரித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தமிழகத்திலேயே அதிகபட்சமாக நெல்லை மாவட்டத்தில் மழை பொழிவு பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பொழிந்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து, காக்காச்சி உள்ளிட்ட மலை கிராமங்களில் அதிகபட்ச மழை பதிவாகியுள்ளது. நாலுமுக்கில் 16 சென்டிமீட்டரும், ஊத்து கிராமத்தில் 15 சென்டிமீட்டரும் மழை பொழிந்துள்ளது. காக்காச்சியில் 14 சென்டிமீட்டரும், மாஞ்சோலையில் 11 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. தொடர் கனமழை காரணமாக அங்குள்ள சிற்றாறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மலை கிராமங்களுக்கு செல்லும் சாலைகளையும் மழை நீர் மூழ்கடித்துள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இடி தாக்கி உயிரிழந்த 4 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்பட்டது. கழுதூர் மற்றும் அரியநாச்சி கிராமங்களைச் சேர்ந்த 4 பெண்கள் இடி தாக்கி உயிரிழந்தனர். அவர்களின் உடல் கூராய்விற்காக திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. 4 பேரின் உடலுக்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் அஞ்சலி செலுத்தினார். அவர்களின் குடும்பத்துக்கு முதல்வர் நிவாரண நிதியாக தலா 5 லட்சம் ரூபாய் மற்றும் இறுதிச் சடங்கிற்காக சொந்த பணம் 50,000 ரூபாயை வழங்கினார். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக கேக் தயாரிப்பை தொடங்குவதையே ஒரு விழாவாக கொண்டாடுவது வழக்கம். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் முக்கிய அம்சமாக இடம்பெறும் கேக் வகைகளை
நொதிப்புக்காக 50-60 நாள்களுக்கு முன்பே கூட்டி வைப்பது வழக்கம். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு கட்டியம் கூறும் இந்த நிகழ்ச்சியை ஒரு விழாவாகவே கொண்டாடுவார்கள். அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் உதகையில் இந்த ஆண்டில் முதல் முறையாக கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற சமையல் கலைஞர்கள் உலர்பழங்கள், ஒயின் வகைகளை கலந்து நொதிப்புக்காக கூட்டி வைத்தனர். Gracias.